அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எவ்வளவுதான் நவீன கண்டுபிடிப்புகளையும் வானுயர இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களையும் பார்த்து இதுதான் வளர்ச்சி, இதுதான் நாகரிகம் என்று நம்ம வாயளவில் சொல்லிக்கிட்டாலும், எந்த இடத்துல பசுமையான மரங்கள் நிறைந்து ஆறுகள் ஓடிக்கொண்டு இயற்கை எழில் கொஞ்சம் இருக்கிறதோ அந்த இடத்த பார்த்ததோட நம்ம மனசு அந்த இடத்துல சந்தோஷத்தில் புல்லரித்து போய் மனதார சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, இதுதான் சொர்க்கம் என்று யதார்த்தமாக நம்ம சொல்லுவோம். உண்மையிலே பசுமை நிறைந்தது தான் சொர்க்கம். மனசுக்கு இதமாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் சொர்க்கம். அல்லாஹு தாலா, நான் மறுமையில உனக்கு நான் சொர்க்கத்தை தந்தாலும் கூட அதை பசுமையாக்கக்கூடிய வழிவகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே அல்லாஹு தான் நமக்கு சொல்லி தந்து விட்டான். எப்படி பசுமையாக ஆக்கலாம் பார்ப்போம். நபித்தோழர் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஅராஜுக்கு அழைத்து விட்டு செல்கிறார்கள். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கூட அழைச்சிட்டு போகக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து போகிறாங்க. ஜிப்ரீலிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இவங்க யார் என்று கேட்குறாங்க. ஜிப்ரீல் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, இவங்க தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்துக்கு வந்த இறுதி தூதர் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதற்கு சலாம் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு, முஹம்மதே உங்களுடைய உம்மத்தவருக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள் என்று சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, இந்த சொர்க்கத்தினுடைய மண் இருக்குதுல்ல, ரொம்ப மனமானது. இந்த சொர்க்கத்தினுடைய பூமி ரொம்ப விசாலமானது. எனவே இந்த விசாலமான பூமியில் சொர்க்கத்தினுடைய செடிகளை உங்கள் சமுதாயத்தோட அதிகமாக நட சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில், ஒமா ஹிராசுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய செடினா என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாங்கிறத அதிகமாக ஓத சொல்லுங்கள் என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இதே ஹதீஸ் ஜாமியு திர்மிதியில் வரக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்தினுடைய செடிகள் சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று வருகிறது. ஆக சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று நம்ம அதிகமாக ஓதுவோம். சொர்க்கத்தை, நம்மளுடைய இருப்பிடத்தை சோலைவனமாக ஆக்குவோம் இன்ஷா அல்லாஹ்.